வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை குழு முதலாக மக்களை சந்திக்கக்கூடிய தன்னுடைய பயணத்தை ஓசூரிலே துவங்கி இருக்கிறோம். இதுவரை சில மணி நேரங்கள் இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களை, குழுக்களை, தொடர்ந்து சங்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான மனுக்கள், கோரிக்கைகள், கருத்துக்கள் எங்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பிலிருந்தும் ஆசிரியர்கள், தொழிலாளிகள், தொழில் முனைவோர், விவசாயிகள், பெண்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் எங்களை தேடி வந்து சந்தித்து தேர்தல் அறிக்கையிலே இணைத்துக் கொள்ளக்கூடிய தங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். மக்களை தேடி சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து தேர்தல் அறிக்கையை எழுதுவதுதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய வழியாக இருந்திருக்கிறது. அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி சென்று அவர்களை சந்தித்து அவர்களது தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பணித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தையும் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும் உங்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை உள்ளடக்கிய, அதே நேரத்திலே தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக நம்முடைய அடையாளங்களை எல்லாம் மதிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் அது நிச்சயமாக இருக்கும்.